சென்னையின் கனவு நகரத்தின் இதயத்தில் ஒரு பிரமாண்டமான 5 நட்சத்திர ஹோட்டலின் கிராண்ட் பந்தல் அரங்கம். ஆயிரக்கணக்கான விளக்குகளின் ஒளியில் அந்த இடம் பொன்மயமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. மல்லிகை, ரோஜா, முல்லை என பூக்களின் நறுமணம் காற்றில் கரைந்து, ஆங்காங்கே விலை உயர்ந்த அத்தர்களின் வாசனையும் கலந்து அந்த இடத்தையே ஒரு தெய்வீக சொர்க்கமாக மாற்றியிருந்தது. சென்னையின் பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் என முக்கியஸ்தர்கள் அனைவரும் கலந்து கொண்ட அந்த வரவேற்பு விழாவின் மேடையில் ஒரு வெல்வெட் சோபாவில் ரிஷி மற்றும் வெண்பா இருவரும் அமர்ந்திருந்தனர். ரிஷியின் தோற்றமே ஒரு அதிகாரத்தின் சின்னமாக இருந்தது. கருப்பு நிற பிராண்டட் டெக்சிடோ சூட் அவனது நல்ல உடல் வடிவத்தை கச்சிதமாக வெளிப்படுத்தியது. நன்றாக ட்ரிம் செய்யப்பட்ட தாடி, மின்னும் கண்கள், யாரையும் ஊடுருவி பார்க்கும் அதிகாரமான பார்வை. அவன் ஒரு பிசினஸ் மன்னன் என்று சொல்லாவிட்டாலும் அவனது முகத்தில் அந்த கம்பீரம் தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட தீவிரம் அவனை அணுக முடியாத ஒரு பாறையாக மாற்றியிருந்தது. அவனது கண்கள் எப்போதும் தனது ஐபோனின் திரையிலேயே பதிந்திருந்தன. விரல்கள் சர்வராக வேகத்தில் டைப் செய்து யாரோ ஒருவருக்கு உத்தரவுகளை அனுப்பிக் கொண்டிருந்தன. அவனுக்கு நேரெதிராக வெண்பா ஒரு ராஜகுமாரி போல அமர்ந்திருந்தாள். இளஞ்சிவப்பு கலர் லெஹங்கா, அதில் கற்கள் பதிக்கப்பட்ட வேலைப்பாடு, கழுத்தில் கனமான வைர செட், காதுகளில் ஜிமிக்கிகள், கைகளில் கண்ணாடி வளையல்கள் என அவளது அழகை இரட்டிப்பாக்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அந்த அழகிற்கு பின்னால் அவளது முகத்தில் ஒரு பயம் பதிந்திருந்தது. நன்றாக படித்தவள், பண்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தவள் என்றாலும் கணவனின் அந்த அலட்சியமும் முகத்தில் இருந்த பாறாங்கல் போன்ற மிருகத்தனமும் அவளை அச்சுறுத்தியது. அவனுடன் எப்படி பேசுவது, எதை பேசுவது என புரியாமல் தனது லெஹங்காவின் முனையை விரல்களால் சுற்றி சுற்றி பிசைந்து கொண்டிருந்தாள். எப்போதாவது திருட்டுத்தனமாக அவனை பார்த்து மீண்டும் உடனே கண்களை திருப்பிக் கொள்வாள். அந்த மேடையில் பலர் வந்து சென்றனர். வாழ்த்துக்கள், புகைப்படங்கள், கைகுலுக்கல்கள் என நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ரிஷிக்கோ இது ஒரு சடங்கு மட்டுமே. அவனது முழு கவனமும் அந்த தொலைபேசியில்தான் இருந்தது. எஸ், அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்பவே அந்த டீலை க்ளோஸ் பண்ணிடுங்க, நாளைக்கு கூடுதல் லாபம் வராது என தனது குரலில் அதிகாரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். திடீரென ரிஷியின் தாயார் ரேணுகா அங்கு வந்தார். அவரது முகத்தில் கோபத்தின் அறிகுறிகள் தெரிந்தன. மகனின் இந்த போக்கு அவருக்கு பிடித்திருக்கவில்லை. நேராக மேடைக்கு வந்த அவர் ரிஷியின் கையிலிருந்த தொலைபேசியை பிடுங்கினார். ரிஷி, என்ன இது உனக்கு வேலை? இன்று உனது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது கூட உனக்கு பிசினஸ் தானா முக்கியம் என்று கேட்டார். ரிஷி எரிச்சலுடன், அம்மா ப்ளீஸ் அந்த போனை கொடுங்க. இது மிக முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங். அந்த ஒரு டீல் தோல்வியானால் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் வந்துவிடும் என்று கையை நீட்டினான். ரேணுகா கோபமாக, ஒரு கை பணத்திற்காக உன் வாழ்க்கை துணையை புறக்கணிக்கிறாயா? பார், உன் பக்கத்தில் ஒரு தேவதை அமர்ந்திருக்கிறாள். அவளையாவது ஒரு முறை திரும்பி பார்த்து அவளுடன் ஒரு வார்த்தையாவது பேசினாயா என்று அதட்டினார். வெண்பா இதை கேட்டு மேலும் தலை குனிந்தாள். அவளது மனதில் ஒரு வலி எழுந்தது. தன் புருஷன் தன் முகத்தையே பார்க்க மறுக்கும்போது தான் யாருக்காக அந்த சிரிப்பை உதிர்க்க வேண்டும்? ரிஷி ஒரு பெருமூச்சு விட்டான். அம்மா, தயவு செய்து கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அவள் இங்கேயே இருக்கிறாள், பிறகு பேசிக்கொள்ளலாம். இப்போது அந்த போனை கொடுங்கள் என்று சொல்லி மீண்டும் போனை பிடுங்கிக் கொண்டான். அந்த ஒரு நொடி கூட அவன் வெண்பாவை திரும்பி பார்க்கவில்லை. அந்த ஒரு அலட்சியமான செயல் வெண்பாவின் இதயத்தை ஒரு குத்தல் வாளால் குத்தியது போல இருந்தது. அந்த பிரமாண்டமான மேடையில் தனது புருஷனின் அலட்சியத்தில் உடைந்து போன வெண்பா தனது மனதில் ஏற்பட்ட வேதனையை மறைத்துக்கொண்டு மௌனமாக இருந்தாள். அவளால் என்ன செய்ய முடியும்? இப்போதைக்கு பொறுத்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இன்னும் பல அதிர்ச்சிகள் அவளுக்கு காத்திருக்கின்றன. விழா முடிந்து அவர்கள் காரில் ஏறியதும் வெண்பாவிற்கு கிடைத்த அடுத்த சவால் அவளை மேலும் உடைத்தெறிந்தது. அந்த வரவேற்பு விழா எப்படியோ முடிவுக்கு வந்தது. ரிஷியின் நண்பர்களும் உறவினர்களும் அவனை சூழ்ந்து கொண்டனர். ரிஷி, உனக்கான ஒரு புதிய காரின் சாவி இதோ
இந்த கார் உனது புதிய வாழ்க்கை பயணத்திற்கான தொடக்கமாக இருக்கட்டும் என ஒரு நண்பன் காரின் சாவியை கொடுத்தான். இன்னொரு நண்பன் கிண்டலாக, நாங்கள் உங்களுக்காக ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் அறையை முன்பதிவு செய்துள்ளோம். இன்று இரவு நீங்கள் அங்குதான் தங்க வேண்டும். என்ஜாய் பண்ணுங்கள் என்றான். ஆனால் ரிஷியின் முகத்தில் எந்தவிதமான உணர்வும் இல்லை. அவன் அமைதியாக அந்த கார் சாவியை வாங்கிக் கொண்டு, சரி போகலாம் என்று மட்டுமே சொன்னான். அந்த ஒற்றை வார்த்தையிலேயே அவனது மனநிலை தெரிந்தது. அவனுக்கு இந்த உலகில் பிசினஸ் மட்டுமே முக்கியம், மற்ற அனைத்தும் வெறும் சடங்குகள். வெண்பா தனது கனமான லெஹங்காவை சரி செய்து கொண்டு அவன் பின்னால் ஓடி வந்தாள். அவளது கால்கள் நடுங்கின. காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தாள். ரிஷி ஸ்டார்ட் செய்தான். கார் பறந்தது. உள்ளே ஒரு மயான அமைதி நிலவியது. வெண்பா தனது கைகளை இறுக்கமாக பற்றி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது இதயம் மிக வேகமாக துடித்தது. அவளுக்கு அந்த பயம் புரிந்தது. ரிஷி தனது கண்களை சாலையில் பதித்தபடி ஏதோ மிகவும் பாரமான ஒரு விஷயத்தை பேசப்போவது போல அவனது குரல் மிகவும் நிதானமாக ஒலித்தது. உனக்கு இந்த உடை சரியாக இருக்கிறதா? ரொம்ப கனமாக இருக்குமே, சிரமமாக இருக்கிறதா என்று கேட்டான். இதற்காகவே அவள் திகைத்தாள். ஆமாம், கொஞ்சம் கனம்தான் என்று பதில் சொன்னாள். மீண்டும் சில வினாடிகள் அமைதி. பிறகு ரிஷி, சாப்பிட்டாயா என்று கேட்டான். சாப்பிட்டேன் என்று பதில் சொன்ன வெண்பா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதைத் தவிர வேறென்ன செய்வது என்று புரியாமல் தவித்தாள். அப்போதுதான் ரிஷி கேட்ட அந்த கேள்வி வெண்பாவின் உலகத்தையே அதிரச் செய்தது. பைதவே, உன் பெயர் என்ன என்று கேட்டான். வெண்பாவிற்கு அந்த கேள்வி ஒரு பெரிய அதிர்ச்சியை அளித்தது. அவளது முகம் வெளிறிப் போனது. என்ன? காலையில்தான் அவளது கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறான். பத்திரிகைகளில், சமூக வலைதளங்களில் அவளது புகைப்படமும் பெயரும் பிரமாண்டமாக வெளிவந்திருக்கின்றன. இவ்வளவு நேரம் அவன் தன்னை பார்த்து கூட இல்லையா? இவனுக்கு தனது மனைவியின் பெயர் கூட தெரியாதா? கண்கள் கலங்க, தொண்டை அடைக்க, வெண்பா, என் பெயர் வெண்பா என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். நைஸ் நேம் என்று முகத்தில் எந்த உணர்வும் இல்லாமல் சொல்லிவிட்டு ரிஷி காரை அந்த 5 நட்சத்திர ஹோட்டலின் வளாகத்தில் நிறுத்தினான். ஹோட்டல் ஊழியர்கள் ஓடி வந்து கதவை திறந்தனர். ரிஷி கம்பீரமாக இறங்கி உள்ளே சென்றான். வெண்பா மெதுவாக இறங்கி அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை பார்த்தாள். இன்று இரவு அவளது வாழ்க்கையின் மிக முக்கியமான இரவு. ஆனால் தனது பெயர் கூட தெரியாத ஒருவனுடன் அந்த அறைக்குள் நுழையப் போகிறோம் என்ற பயம் அவளது மனதை கவ்வியது. அறைக்குள் நுழைந்ததும் ரிஷி தனது கோட்டை கழற்றி மெத்தையின் மீது வீசினான். நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மெத்தையில் சாய்ந்தான். வெண்பா தனது லெஹங்காவை சுமந்தபடி மெத்தையின் ஒரு மூலையில் மிகவும் பயத்துடன் அமர்ந்தாள். தனது பெயர் கூட தெரியாத கணவனுடன் அந்த தங்க மாளிகைக்குள் அடைப்பட்ட வெண்பா அதிர்ச்சியிலும் பயத்திலும் உறைந்து போனாள். ஆனால் ரிஷி அவளிடம் மெதுவாக பேசத் தொடங்கியபோது அவனது வார்த்தைகள் அவளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தன. அவனது இந்த கல்யாணம் ஒரு பிசினஸ் ஒப்பந்தம் என்று அவன் சொன்னபோது வெண்பாவின் இதயம் துண்டு துண்டாக உடை. என்ன நடக்கும் இனி? அந்த அறைக்குள் அவனது திட்டங்கள் என்ன? அறையின் உள்ளே இருந்த அமைதி மிகவும் கனமாக இருந்தது. விலை உயர்ந்த ரோஜா பூக்கள், மெழுகுவர்த்திகள், மங்கலான வெளிச்சம் என அந்த அறை ஒரு காதல் ஜோடிக்கு ஏற்றாற்போல் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சூழலில் இருந்த பதற்றத்தை யாரும் அறியவில்லை. ரிஷி மெதுவாக எழுந்து அமர்ந்தான். அவனது கண்கள் வெண்பா மீது பதிந்தன. அவனது பார்வையில் ஒரு புதுவிதமான தன்மை இருந்தது. ஆனால் அதில் இன்னும் அந்த பிசினஸ் லுக் இருந்தது. வெண்பா, நான் உன்னிடம் தெளிவாக இருக்க விரும்புகிறேன் என்று அவன் பேசத் தொடங்கினான். எனக்கு பிசினஸ் தான் உலகம். இந்த கல்யாணம் என் அப்பாவின் கட்டாயத்திற்காகவும் எங்களது பிசினஸ் கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்காகவும் நான் சம்மதித்தேன். இது ஒரு உடன்படிக்கை, அதற்கு மேல் எதுவும் இல்லை. அவனது குரலில் எந்தவிதமான உணர்ச்சியின் சலனமும் இல்லை. இந்த வார்த்தைகள் வெண்பாவின் இதயத்தில் ஒரு உலக்கையை கொடுத்தது. தனது கனவு திருமணம், தனது காதல் வாழ்க்கை, இவை அனைத்தும் ஒரு பிசினஸ் ஒப்பந்தத்திற்கு முன்னால் முற்றிலும் முக்கியமற்றவை என்று அவன் சொல்லும் விதம் அவளை காயப்படுத்தியது. எனக்கு புரிகிறது என்று மட்டும் மெல்லிய குரலில் சொன்னாள்.
ரிஷி எழுந்து அவளுக்கு மிக அருகில் வந்தான். அவளது அச்சத்தை அவனால் உணர முடிந்தது. பயப்பட வேண்டாம், உன்னை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் இன்று இரவு நமது முதல் இரவு. அது ஒரு இயற்கையான விஷயம். அதை நாம் தவிர்க்க முடியாது என்று கூறினான். அவன் அவளது கூந்தலை மெதுவாக ஒதுக்கி அவள் காதில் இருந்த ஜிமிக்கியை கழற்றினான். அவனது விரல்கள் அவளது காது மடலில் உரசியபோது வெண்பாவின் உடல் சிலிர்த்தது. அவனது முகம் மெதுவாக அவளது முகத்தை நெருங்கியது. அவளது கண்களை பார்த்தபடி, நீ அழகாக இருக்கிறாய் என்றான். பிறகு மெதுவாக அவள் காதோரம் குனிந்து ஒரு முத்தம் கொடுத்தான். அந்த முதல் தீண்டலில் வெண்பா நிலை குலைந்து போனாள். அவனது உடலின் வெப்பம் அவளுக்கு உரைத்தது. ஆனால் அவள் சுதாரித்துக் கொண்டு மெதுவாக அவனை விலக்கி, உங்களுக்கு என் பெயர் கூட தெரியாது. நமக்குள் இன்னும் அறிமுகம் இல்லை. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளலாமா? எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று கேட்டாள். அவள் கண்களில் பயம் தெரிந்தது. ரிஷி ஒரு சிரிப்பை உதிர்த்தான். பெயர் அறிமுகமா? இது பிசினஸ் மீட்டிங் இல்லை. இது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கும் இயற்கையான உறவு. அதை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவனது சட்டையின் பொத்தான்களை கழற்றத் தொடங்கினான். நீ உன் உடையை மாற்றிக்கொள். இந்த கனமான லெஹங்காவில் உனக்கு சிரமமாக இருக்கும். நான் இங்கே வெயிட் பண்றேன் என்று சொல்லி அவளுக்கு வழிவிட்டான். வெண்பா நடுங்கும் கைகளுடன் தனது மாற்று உடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் ஓடினாள். கதவை பூட்டிக் கொண்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தன. இவன் இப்படி பேசும் ஒருவன், இவனுடன் நான் எப்படி? அவளது மனம் குழம்பியது. சில நிமிடங்கள் கழித்து கதவு மெதுவாக திறந்தது. வெண்பா வெளியே வந்தாள். இப்போது அவள் ஒரு மெல்லிய கருப்பு நிற நைட்டி அணிந்திருந்தாள். அவளது கூந்தல் ஈரமாக மங்கலான வெளிச்சத்தில் ஜொலித்தது. அவளது கழுத்தில் அந்த மஞ்சள் தாலி மட்டும் மின்னியது. ரிஷியின் முரட்டுத்தனமான அணுகுமுறை வெண்பாவின் பயத்தை அதிகப்படுத்தியது. குளியலறையிலிருந்து வெளியே வந்த அவள் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உறைந்து போனாள். ஆனால் ரிஷி அவளிடம் மெதுவாக நெருங்கி அவளது முகத்தை பார்த்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றான். அவனது தீண்டலில் அவள் மெதுவாக உருகத் தொடங்கினாள். இருந்தாலும் அவளது மனதில் இருந்த கேள்விகள், அவளது பயம், இவை அனைத்தும் ஒரு பெரிய மலை போல அவளை நசுக்கிக் கொண்டிருந்தன. இந்த முதல் இரவு எப்படி அமையப் போகிறது? அவளால் இந்த சூழலில் தன்னை சமாளிக்க முடியுமா? ரிஷி தனது சட்டையை முழுமையாக கழற்றிவிட்டு அந்த அறையின் நடுவில் நின்றான். அவனது உடல் அழகாக செதுக்கப்பட்டிருந்தது. ஜிம்மில் கடுமையாக உழைத்தவனின் கட்டுக்கோப்பான உடல். அந்த உடலை பார்த்ததும் வெண்பாவின் மனதில் பயம் மற்றும் ஒரு புதுவிதமான ஈர்ப்பு கலந்து எழுந்தது. ரிஷி அங்கிருந்த மதுவை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி ஒரு மிடறு குடித்தான். பிறகு மெதுவாக வெண்பாவை நோக்கி நடந்தான். ஒவ்வொரு அடியும் அவளது இதயத் துடிப்பை அதிகரித்தது. அவளுக்கு மிக அருகில் வந்து ஒரு கையை அவளது இடுப்பில் வைத்து மெதுவாக தன் பக்கம் இழுத்தான். இன்னும் பயப்படுறியா என்று அவன் காதோரம் குனிந்து மிக மென்மையான குரலில் கேட்டான். வெண்பா தனது கண்களை மூடிக்கொண்டு தலையை அசைத்தாள். இல்லை, ஆனால் அவள் முணுமுணுத்தாள். அவளது குரலில் பதற்றம் இருந்தது. ரிஷி அவளது முகத்தை தன் கைகளில் வைத்து மெதுவாக தூக்கி தன் பக்கம் திருப்பினான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனால் இன்று இரவு நீ என் மனைவி என்பதை மறந்துவிடாதே என்று சொல்லிவிட்டு அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அந்த முத்தம் மிகவும் மென்மையாக இருந்தது. அவனது முத்தம் மெதுவாக கீழே நகர்ந்தது. மூக்கு நுனி, கன்னங்கள் என அவனது இதழ்கள் அவளது மேனியில் பறந்தன. வெண்பா அவனது அணைப்பில் ஒரு பனிக்கட்டி சூரியனில் உருகுவது போல உருகத் தொடங்கினாள். அவனது கைகள் அவளது முதுகின் மென்மையை வருடிக் கொண்டிருந்தன. மெதுவாக அவனது கை அவளது நைட்டியின் மேல் தடவி அவளது உடல் வெப்பத்தை உணர்ந்தான். ப்ளீஸ் என்று வெண்பா முணுமுணுத்தாள். என்ன, வேண்டாம்னு சொல்கிறாயா இல்லையா என்று அவன் ஒரு புன்னகையுடன் கேட்டான். அவளது பதிலுக்காக காத்திருக்காமல் அவன் அவளது கழுத்தின் சரிவில் தனது இதழ்களை பதித்தான். வெண்பாவின் உடல் சிலிர்த்து அவள் தன்னையறியாமல் அவனது தலைமுடியில் விரல்களை பதித்தாள். ரிஷி அவளை மெல்ல மெத்தையில் சாய்த்தான். அவளது கைகளை பற்றி ஒவ்வொரு விரலிலும் முத்தமிட்டான். அந்த சிறிய செயல் கூட அவளுக்கு புதிதாக இருந்தது. நீ மிகவும் மென்மையானவள் என்று அவன் காதோரம் குனிந்து கிசுகிசுத்தான். பிறகு அவனது இதழ்கள் அவளது இதழ்களை சந்தித்தன. அது ஒரு மென்மையான தொடக்கமாக இருந்தது.
பின்னர் அது தீவிரமாக மாறியது. வெண்பா முதலில் பதற்றமாக இருந்தாலும் ரிஷியின் அணைப்பில் அவள் மெதுவாக தன்னை இழக்கத் தொடங்கினாள். அவனது கைகள் அவளது உடலின் மென்மையான பகுதிகளை தொட்டு அவளை ஆட்கொண்டன. அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டு ஜன்னல் வழியே கசிந்த நிலவொளி மட்டும் அவர்கள் மீது விழுந்தது. ரிஷி மெதுவாக அவளது நைட்டியை களைந்தான். நிலவொளியில் அவளது பால் போன்ற மேனி ஜொலித்தது. அவன் ஒரு நொடி அதை பார்த்துவிட்டு, "நீ இவ்வளவு அழகாக இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை" என்றான். அவளது இடுப்பை இறுக்கமாக பற்றி தன்னை நெருங்கிய அவன் அவளது உடல் மீது தனது முழு எடையையும் போக்காமல் அவளை உச்சத்திற்கு அழைத்துச் சென்றான். அந்த அறை, அந்த நிலவொளி, அந்த தீண்டல்கள் அனைத்தும் ஒரு புதிய காதல் காவியத்தின் ஆரம்பமாக அமைந்தது. வெண்பா ரிஷியின் கைகளில் தன்னை மறந்து ஒரு புதிய உலகத்தை கண்டறிந்தாள். ஆனால் காலை விடிந்ததும் ரிஷி மீண்டும் தனது பழைய நிலைக்கு திரும்பிவிடுவான் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. அவனது இதயத்தில் உண்மையிலேயே இடம் பிடிக்க வேண்டும் என்றால் இன்னும் நீண்ட பயணம் அவளுக்கு முன்னால் இருந்தது. அந்த ஒரு இரவு எல்லாவற்றையும் மாற்றுமா, அல்லது ரிஷியின் பிசினஸ் உலகம் மீண்டும் அவர்களுக்குள் இடைவெளியை உருவாக்குமா? விடியற் காலை பறவைகளின் கீச்சு ஒலியோடு அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் அறை ஒளிமயமானது. நிலவொளி மறைந்து சூரிய ஒளி ஜன்னல் வழியே உள்ளே புகுந்தது. ரிஷி மெதுவாக விழித்தான். அவனது பார்வை முதலில் தன்னை அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்த வெண்பா மீது விழுந்தது. அவளது முகம் அமைதியாக இருந்தது. அவனது மார்பில் சாய்ந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அந்த தருணத்தில் ரிஷியின் முகத்தில் ஒரு மென்மையான சிரிப்பு வந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவன் தனது அலைபேசியை எடுத்தான். பல செய்திகள், மிஸ்டு கால்கள், மின்னஞ்சல்கள். அவனது உலகம் மீண்டும் அந்த பிசினஸ் வட்டத்தில் சுழன்றது. அவன் மெதுவாக வெண்பாவை விலக்கி படுக்கையிலிருந்து எழுந்தான். வெண்பா திடுக்கிட்டு விழித்தாள். "காலை விடிஞ்சிடுச்சா?" என்று அவள் மழலை குரலில் கேட்டாள். ரிஷி பதில் சொல்லாமல் குளியலறைக்குள் சென்றான். சிறிது நேரத்தில் வெளியே வந்த அவன் மீண்டும் அந்த கருப்பு சூட்டை அணிந்து தனது முடியை சீவி அதே பிசினஸ்மேனாக உருமாறியிருந்தான். அவனது முகத்தில் இப்போது அந்த காதலனின் மென்மை இல்லை, மாறாக குளிர்ச்சியும் அதிகாரமும் தெரிந்தது. வெண்பா படுக்கையிலிருந்து எழுந்து தனது உடையை சரி செய்தாள். ரிஷி அவளை ஒருமுறை பார்த்துவிட்டு, "நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன், நீ இங்கேயே இரு, கார் அனுப்பி வைக்கிறேன், வீட்டுக்கு போய் சேர்ந்துக்கோ" என்று ஒரு கட்டளையைப் போல சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கினான். வெண்பா திகைத்து நின்றாள். நேற்று இரவு நடந்த அந்த நெருக்கம், இன்று காலை அவன் சொன்ன இந்த அலட்சியம், இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களா? வீட்டுக்கு வந்த வெண்பா அந்த பெரிய மாளிகையில் தனிமையாக உணர்ந்தாள். மாமியார் ரேணுகா அவளை மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டார். ரிஷி காலையில சாப்பிடாம போயிட்டான், "நீ இதை அவன் ஆபீஸில் கொடுத்துட்டு வா" என்று ஒரு டிபன் பாக்ஸை வெண்பாவிடம் கொடுத்தார். வெண்பாவிற்கு பயம். "அத்தை, அவர் கோபப்படமாட்டாரா?" என்று கேட்டாள். "அவன் உன் புருஷன்தானே, போயிட்டு வா" என்று அனுப்பி வைத்தார். வேறு வழியின்றி வெண்பா கிளம்பினாள். அந்த பிரமாண்டமான ஆர்சூட் குரூப் அலுவலகத்தின் முன்னால் கார் நின்றது. உள்ளே சென்று லிஃப்டில் ஏறி சிஇஓ கேபின் அருகில் சென்றாள். உள்ளே இருந்து ரிஷியின் கர்ஜனை குரல் கேட்டது. "என்ன தைரியத்தில் இந்த பைலை என்கிட்ட கொண்டு வந்தீங்க? இது முட்டாள்தனம். கெட் அவுட் இப்பவே." அந்த கோபம் அவளை நடுங்க வைத்தது. கதவு திறந்ததும் 3 மேனேஜர்கள் பயத்துடன் வெளியே ஓடினர். வெண்பா மெதுவாக உள்ளே நுழைந்தாள். ரிஷி கோபமாக மூச்சு விட்டபடி தனது கோட்டை கழற்றி எறிந்திருந்தான். "யாரது வெளியே? போக சொன்னேனே" என்று கர்ஜித்தான். "அது நான்தான்" என்று வெண்பா மெல்லிய குரலில் சொன்னாள். ரிஷி திடுக்கிட்டு திரும்பினான். வெண்பா அங்கே கையில் டிபன் பாக்ஸுடன் ஒரு மெல்லிய லேவண்டர் குர்த்தியில் பயத்துடன் நின்றாள். அவளது அழகில் அவன் ஒரு நொடி சிலை போலானான். "இங்கே ஏன் வந்தாய்?" என்று இன்னும் கடுமையான குரலில் கேட்டான். "அத்தை, லஞ்ச் கொடுத்துட்டு வர சொன்னாங்க" என்றாள். ரிஷி உடனே செக்ரட்டரியை பார்த்து, "எல்லாரும் வெளியே, என் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது" என்று உத்தரவிட்டான். கதவுகள் மூடப்பட்டன.
அந்த பெரிய கேபினில் இப்போது அவர்கள் மட்டுமே. ரிஷியின் அதிகாரமும் ஆதிக்கமும் மீண்டும் வெளிப்பட்டன. அவனது குளிர்ச்சியான நடத்தை வெண்பாவை மேலும் பயமுறுத்தியது. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் அவனது நடத்தையில் ஏற்பட்ட மாற்றம் அவளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை அளிக்கும். ரிஷி மெதுவாக அவளை நெருங்கி அவளது அச்சத்தை உணர்ந்தபோது அவனது முகத்தில் ஒரு புதிய ஆசை உருவெடுத்தது. அந்த ஆபீஸ் அறை இன்னொரு முதலிரவு அறையாக மாறுமா? அல்லது ரிஷி மீண்டும் அவளை புறக்கணித்து விடுவானா? நடக்கப் போவது என்ன? அந்த பெரிய கேபின், ஏராளமான கண்ணாடி ஜன்னல்கள், விலை உயர்ந்த மரச்சாமான்கள், அதிகாரத்தின் சின்னமான சிஇஓ நாற்காலி. ஆனால் இப்போது அந்த அறையில் ஒரு வித்தியாசமான பதட்டற்றம் நிலவியது. ரிஷி மெதுவாக வெண்பாவை நெருங்கினான். அவனது கண்களில் இருந்த கோபம் மெல்ல மறைந்து ஒரு புதுவிதமான பார்வை உருவானது. அவன் மிகவும் மெதுவாக, ஒவ்வொரு அடியும் தீர்க்கமாக அவளை நோக்கி நடந்தான். வெண்பாவின் முதுகு சுவரில் முட்டியது. அவளால் பின்வாங்க முடியவில்லை. ரிஷி அவளுக்கு மிக அருகில் வந்து ஒரு கையை சுவரில் ஊன்றி அவளை சிறைப்பிடித்தான். அவனது உடல் வாசனை அந்த விலை உயர்ந்த பிசினஸ் சூட்டிலிருந்தும் அவனது உடலின் வெப்பம் கலந்து வெண்பாவின் உணர்வுகளை குழப்பியது. "ஆபீச்சுக்கே வந்துட்டியா? அவ்வளவு ஆசையா என் மேல?" என்று அவன் கரகரப்பான குரலில் அவளது காதோரம் குனிந்து கேட்டான். அவனது மூச்சு காற்று அவளது காது மடலில் பட்டது. "இல்லை, அது அத்தைதான்" என்று வெண்பா தழுதழுத்தாள். அவள் வார்த்தைகளை முடிப்பதற்குள் ரிஷி தனது விரலை அவளது இதழ்களின் மீது வைத்தான். "அம்மா சொன்னதால மட்டும்தான் வருவாயா? உனக்கும் என்னை பார்க்க ஆசையில்லையா?" என்று அவன் கேட்டான். பிறகு அவளது கழுத்தில் இருந்த தாலியை விரல்களால் மெதுவாக வருடினான். அந்த தொடுதல் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. "ஆபீஸில் நான் மிகவும் கண்டிப்பானவன். ஆனால் நீ வந்துவிட்டாய். இப்போது அந்த கண்டிப்பை கடைபிடிக்க எனக்கு சிரமமாக இருக்கிறது" என்று சொல்லிவிட்டு அவளது கழுத்து சரிவில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தான். வெண்பா நிலை குலைந்தாள். "ரிஷி, இது ஆபீஸ், யாராவது வந்துடுவாங்க" என்று அவள் கெஞ்சும் குரலில் சொன்னாள். "இங்கே யாரும் வரமாட்டார்கள். வந்தாலும் இது என் ஆபீஸ், நான் சொல்வதுதான் இங்கே நடக்கும்" என்று அதிகாரத்துடன் சொன்னான். பிறகு அவளது இடுப்பை பலமாக பற்றி அவளை அந்த பெரிய மேஜையின் மீது மெதுவாக அமர்த்தினான். அந்த மாடர்ன் கேபின் அந்த நொடியில் ஒரு காதல் சொர்க்கமாக மாறியது. ரிஷி வெண்பாவின் இதழ்களை தனது இதழ்களால் சிறைப்பிடித்தான். இது ஒரு புயலின் தொடக்கமாக இருந்தது. மென்மையான தொடக்கத்தில் ஆரம்பித்து வேகமாக தீவிரமான புயலாக மாறியது. அவனது கைகள் அவளது கூந்தலை அள்ளி முடித்து அவளது முகத்தை தன்னை நோக்கி உயர்த்தின. வெண்பா அவனது உடல் தரும் அந்த பாதுகாப்பான உணர்வில் தன்னை மறந்தாள். அந்த உந்துவிசை, அந்த ஆதிக்கம், அந்த அதிகாரம், இவை அனைத்தும் அவளுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டின. மேஜை மீது இருந்த கோப்புகள் மற்றும் அட்டைகள் சிதறின. அவர்கள் இருவரும் அந்த தருணத்தில் மூழ்கினர். சரியாக அந்த உச்சக்கட்ட நேரத்தில் கதவு டக் டக் என்று 3 முறை தட்டப்பட்டது. இருவரும் திடுக்கிட்டனர். ரிஷி மெதுவாக வெண்பாவிடமிருந்து விலகினான். ஆனால் அவனது முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை. அதே அதிகாரமான பார்வை, அதே கூல் லுக். "யாரு?" என்று அவன் அலட்சியமாக கேட்டான். வெளியே இருந்து செயலாளரின் குரல் கேட்டது. "சார், அந்த ஜப்பானிய வாடிக்கையாளர்கள் வந்துவிட்டனர். 15 நிமிடங்களில் மீட்டிங் ஆரம்பமாகும் என்று நீங்கள் சொன்னீர்கள்." "சரி, நான் வருகிறேன். அவர்களை கான்ஃபரன்ஸ் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லு" என்று உத்தரவிட்டான். பிறகு மேஜை மேல் அமர்ந்திருந்த வெண்பாவை கீழே இறக்கி அவளது நிலையை பார்த்து ஒரு புன்னகை சிரித்தான். "சாப்பாட்டை அங்கேயே வை, பிறகு சாப்பிடுகிறேன்" என்றான். வெண்பா தனது கலைந்த கூந்தலை, குர்த்தியை சரி செய்தாள். ரிஷி தனது டையை சரிசெய்து வெளியே சென்றான். வெண்பா அங்கே நின்று அவனை பார்த்தாள். இவன்தான் நேற்று இரவு அந்த மென்மையான காதலனா? இவன்தான் இப்போது இந்த அதிகார மனிதனா? தனது கணவனின் இந்த இரட்டை வேடம் அவளை குழப்பியது. ஆனால் அவளது இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகியது. அவன் தன்னை விரும்புகிறான், அவள் உணர்ந்தாள். அந்த ஆதிக்கத்திற்குள் ஒரு மென்மையான காதல் ஒளிந்திருப்பதை அவள் கண்டாள். அவள் மெதுவாக புன்னகைத்தாள்.
இன்னும் நிறைய பயணம் உள்ளது. ஆனால் இந்த தொடக்கமே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. ரிஷியின் ஆதிக்கமும் அதிகாரமும் அவளிடம் மென்மையாக கலந்த அந்த அபூர்வ தருணம் வெண்பாவின் மனதில் ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்கியது. அவளது கணவன் ஒரு இரும்பு மனிதனாக தெரிந்தாலும் அவளுக்காக தனது விதிகளை மாற்ற தயாராக இருந்தான். இந்த உறவில் அவனது அதிகாரத்திற்கும் அவளது மென்மைக்கும் இடையில் ஒரு அழகான சமநிலை உருவாகிக் கொண்டிருந்தது. ரிஷியின் இதயத்தில் வெண்பாவிற்கான இடம் மெல்ல மெல்ல விரிவடைந்து கொண்டிருந்தது. இந்த காதல் பயணம் இன்னும் பல திருப்பங்களை கொண்டுள்ளது. ஆனால் அந்த ஒரு நொடியில் வெண்பா அவள் வெற்றி பெற்றுவிட்டாள் என்று நம்பினாள். அவளது கணவனின் இதயத்தில் அவள் ஒரு நிரந்தர இடத்தை பிடித்துவிட்டாள்.